டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? முஹைதீன் அவர்கள பத்தி ஏதாவது தகவல் பகிர முடியுமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி ஆகியோரை வசனகர்த்தாக்களாகவும் கவிஞர் கண்ணதாசனை பாடலாசிரியராகவும் அறிமுகம் செய்து வைத்த நிறுவனம்னா அது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் தான். அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் தான் எம்ஜிஆர் முதலாக கதாநாயகனாக நடித்தார். இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தை மொத்தமாக பொறுப்பேற்று நடத்தியதுன்னா 2 பேர் தான். ஒன்று மொஹிதீன், இன்னொன்று சோமசுந்தரம். இருவருமே பார்த்திங்கன்னா நட்புக்கு உதாரணமாக இருந்தவர்கள். அதே மாதிரி பட தயாரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இலக்கணமாக செயல்பட்டவர்கள் அந்த இருவரும். தியாகராஜ பாகவதர் சினிமாவில் நடிக்கும்போது தனக்குன்னு ஏதாவது சுய கட்டுப்பாடு வச்சுக்கிட்டாரான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. எம்கே தியாகராஜ பாகவரை பொறுத்த வரைக்கும் படங்களில் நடிப்பதற்கென்று தனியாக சுய கட்டுப்பாடு எதையும் அவர் வைத்து கொண்டதாக தெரியல. என்எஸ் கிருஷ்ணனோட சில படங்களில் காமெடி வேடங்களில் நடித்த துரைராஜ் அவர்களை பற்றி ஏதாவது பகிர முடியுமான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. என்எஸ் கிருஷ்ணனோடு பல திரைப்படங்களில் இணைந்து நடித்த டிஎஸ் துரைராஜ் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு திரைப்பட தயாரிப்பாளரும் கூட. பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற படம்லாம் அவருடைய தயாரிப்பிலே உருவான படம் தான். என்எஸ் கிருஷ்ணனோடு அவருக்கு அந்தளவு நெருங்கிய பந்தம் இருந்தது. என்எஸ் கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நடிகராகத்தான் டிஎஸ் துரைராஜ் இருந்தார். அந்த அளவுக்கு அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தவர் டிஎஸ் துரைராஜ். 8 வருஷமாக பார்ட்டி படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை எங்கள் நாட்டில் எடுத்திங்கன்னா மானியம் தரோம் அப்படின்னு சொல்கிற பல நாடுகளில் ஃபிஜி ஐலண்டும் ஒன்று. அதன் காரணமாக தான் அங்கே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்தினார் பார்ட்டி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான டி. சிவா. அவர் படப்பிடிப்பு நடத்தி இருக்க பின்னால் பார்த்தீங்கன்னா அங்கே பல ஆட்சி மாற்றங்கள். அதன் காரணமாக இவருக்கு வர வேண்டிய தொகை கிடைப்பதற்கு மிகப்பெரிய தாமதமாகிவிட்டது. இப்போ தான் அந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நிச்சயமாக 2026ஆம் ஆண்டிலே பார்ட்டி திரைப்படத்தை நீங்கள் திரையிலே பார்க்கலாம். இந்த வருஷம் எத்தனை தமிழ் படம் 100 கோடி வசூலை எட்டியிருக்குன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிலே 100 கோடி வசூலை தொட்ட படங்கள்னா மொத்தம் 8 திரைப்படங்களை சொல்லலாம். தமிழ் படங்களோட வரலாற்றில் முக்கிய திருப்பத்தை உண்டாக்குன சேவா சதனம் படத்தை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு பிரியா பவானிலேருந்து கேட்டிருக்காங்க. சேவா சதனம் கதையே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கதை. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு கதை எடுத்ததுக்காக கே. சுப்பிரமணியத்தை பாராட்டாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். சேவா சதனத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. அந்த படத்தின் மூலம்தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி என்ற அற்புதமான இசைக்குயில் நமக்கு நடிகையாக கிடைத்தார். அந்த படத்தில் தான் எஸ்வலட்சுமி அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடி தெலுங்கு படங்களில் நடிச்சிருந்தாலும் எஸ்வலட்சுமி நடித்த முதல் தமிழ் திரைப்படமாக சேவாசனம் அமைந்தது. கலைஞர் எழுதிய வசனம் ஏதாவது அந்த காலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கலைஞருடைய வசனத்திலே உருவானது தான் மந்திரிகுமாரி திரைப்படம். அந்த படத்திலே கொள்ளையர் கூட்ட தலைவன் பார்த்திபனா நடித்திருந்தார் எஸ். ஏ. நடராஜன். அந்த கதாபாத்திரத்துக்கு வசனம் எழுதும்போது பூனை எலியை கவ்வாமல் இருந்தால், பாம்பு கீரியை பிடிக்காமல் இருந்தால் நானும் கொள்ளையடிப்பதை நிறுத்திக் கொள்வேன், கொள்ளையடிப்பதும் ஒரு கலைதான் என்று வசனம் எழுதியிருந்தார் கலைஞர். கொள்ளையடிப்பது சிறந்த கலை என்ற அந்த வசனத்தை அந்த கதாபாத்திரத்துடைய வசனமாக பார்க்காமல் கலைஞருடைய கொள்கையாகவே பார்த்து பல பேர் அவரை விமர்சிக்க தொடங்கினார்கள். இது போன்ற விமர்சனங்கள் கலைஞரை மனதளவிலே கொஞ்சம் காயப்படுத்தினாலும் மந்திரிகுமாரி படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அது துணையாக அமைந்தது என்பதுதான் உண்மை. லோகேஷ் இயக்கத்தில் கார்த்தி நடிக்க இருந்த கைதி 2 படமே நடக்குமா நடக்காதான்னு தெரில. இந்த நிலையில் ரோலக்ஸ் படத்தை நம்ம எதிர்பார்க்கலாமான்னு பிரபாகரன் கோவில்புறையூர்லேருந்து கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலே சூர்யா நடிக்கின்ற ரோலக்ஸ் படத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அதற்கான காலகட்டம் எப்போ அப்படின்றது தான் இன்று வரையிலே தெரியல. வசனகர்த்தா இளங்கோவன் அவர்கள் தமிழில் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. வசனகர்த்தா இளங்கோவன் கண்ணகி உட்பட பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார். ஆனால் எந்த திரைப்படத்திற்கும் பாடல் எழுதியதாக தெரியல. ப்ரொடியூசர் தனஞ்சயனுக்கு என்னாச்சு, அவரை ரொம்ப நாளாக எந்த பேட்டிலையும் பார்க்க முடியறது இல்லையேன்னு சிவா கனடாலேருந்து கேட்டிருக்காங்க. கனடாலேருந்து சிவா இந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னு தனஞ்சயனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் டூரிங் டாக்கீஸ்க்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். மிக விரைவிலே அவருடைய பேட்டி டூரிங் டாக்கீஸ்லேயே வெளியாகும். விஜயகாந்தை வச்சு அதிக படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ராவுத்தர் வேற ஏதாவது ஹீரோ வச்சு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரான்னு அமிர்தேஸ்வரன் கோயத்திலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயகாந்தை வைத்து மிக அதிகமான படங்களை எடுத்த இப்ராஹிம் ராவுத்தர் பார்த்திபன், ராம்கி, அருண் பாண்டியன் ஆகியோரை வைத்தும் பல படங்களை எடுத்திருக்கிறார். பொதுவாக ஒரு படம் 3 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் அந்த படம் சரியாக போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மிகப்பெரிய ஹிட்டான ஜெயிலர், துரேந்தர், புஷ்பா 2, அனிமல் இந்த படம் எல்லாமே 3 மணி நேரத்துக்கு மேலே தான். அப்புறம் எப்படி அந்த படம் எல்லாம் ஹிட் ஆச்சுன்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க.
3 மணி நேரம் ஒரு படம் ஓடினா சலிப்பு தட்டும் அப்படின்றது உண்மைதான். ஆனால் ஒரு சில வெற்றி படங்களுக்கு இது பொருந்தவில்லை என்பதும் உண்மைதான். இந்த 3 மணி நேர எல்லையெல்லாம் தாண்டி ஒரு சில படங்கள் மாபெரும் வெற்றியை தமிழ் சினிமாவிலேயே குவித்திருக்கின்றன. அதில் ஒரு சில படங்களை கூட நீங்கள் பட்டியலிட்டிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விதிவிலக்கு. எப்போவுமே விதிவிலக்கை முன்னுதாரணமாக கொண்டு செயல்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பல பேர் 3 மணி நேரம் ஓடுற மாதிரி படத்தை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 மணி நேரம் இருப்பதே ஜனநாயகன் படத்தினுடைய வெற்றிக்கு தடையாக அமைந்து விடும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. குடும்பஸ்தன் படத்தோடைய டைரக்டர் அடுத்து எந்த ஹீரோவை வச்சு படம் பண்ண போறாருன்னு அமிர்தேஸ்வரன் குவைத்திலேருந்து கேட்டிருக்காங்க. குடும்பஸ்தன் படத்தின் இயக்குனர் தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதை விவாதத்தில் தான் இருக்கார். இப்போ அது முடிந்த உடனே தான் யாரை அந்த படத்திலே கதாநாயகனாக நடிக்க வைக்க போகிறார் என்பது தெரிய வரும். தமிழ் சினிமாவில் ஒரு ஒற்றுமை இருக்குது. அவங்க ஈஸியாக அதர் லாங்குவேஜ் ஹீரோவையோ அதர் லாங்குவேஜ் மியூசிக் டைரக்டரையோ யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தமன் சொல்லியிருக்காரு. இதை அவர் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரா இல்லை ஏதாவது உள்நோக்கத்தோடு சொல்லியிருக்காரான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சொன்னதில் தமிழ் சினிமாவில் ஒற்றுமை இருக்குது அப்படின்றது வரைக்கும் வேணா வச்சுக்கலாம். ஆனால் பிற மொழியிலிருந்து இசைப்பாடலை பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. தெலுங்கு பட உலகிலிருந்தும் கன்னட பட உலகிலிருந்தும் ஏன் இந்தி பட உலகிலிருந்தும் கூட பல இசையமைப்பாளரை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரதீப் ரங்கநாதன் மீண்டும் ஏஜஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுவும் அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னு ஒரு தகவல் வருது. இந்த தகவல் உண்மை தகவலான்னு புதுச்சேரியிலேருந்து தமிழன் கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அடுத்து ஏஜிஎஸ் நிறுவனத்தோடு தான் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். அந்த படத்தை அவரே இயக்கி நடிக்கப் போகிறார் அப்படின்ற தகவலை முதலாக சொன்னதே டூரிங் டாக்கீஸ் தான். அப்படி இருக்க இப்படி ஒரு கேள்வி எங்கிட்டயே கேட்டிங்கன்னா எப்படி? ஜெயிலர் படத்துக்கு முக்கிய ப்ரமோஷனாக காவாலியா பாடல் அமைஞ்சது. அந்த மாதிரி ஜெயிலர் 2ல் ஏதாவது பாடல்கள் வைப்பாங்களான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்துடைய வெற்றியிலே அந்த காவாலையா பாட்டுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி அந்த படத்தினுடைய இயக்குனரான நெல்சனுக்கு தெரிஞ்சிருக்காதா என்ன? அதனால் அது மாதிரி ஒரு பாடலை ஜெயிலர் 2 படத்துலையும் அவர் வைத்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எஸ்யு அருண்குமார் அடுத்து எந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்காக கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனத்தில் தான் ஒப்பந்தமாயிருக்கார். ஆனால் அந்த படப்பிடிப்பு எப்போ தொடங்கும் அப்படின்றது தான் அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. கிச்சா சுதீப் நடிப்பில் அடுத்து வெளியாக போகிற மார்க் படத்துக்கு தமிழில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கிச்சா நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற மார்க் திரைப்படத்துக்கு கன்னடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. தமிழில் அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவருடைய முந்தைய படம் இங்கே வெற்றி பெற்று இருக்கிறதுனால அவருடைய படத்துக்கு நிச்சயமாக நல்லதொரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் நீங்கள் ஆரம்பித்ததற்கான நோக்கம் என்னன்னு பிரபாகரன் வேளச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகளை அறிமுகப்படுத்துகின்ற விழாவிலேயே அந்த விருது வழங்கும் விழாவை எதனால் நான் தொடங்கினேன் அப்படின்றத பற்றி நான் தெளிவாக பேசியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். கலைஞரில் பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்க சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி தருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாராட்டுக்களும் இன்னொரு பக்கம் விருதுகளும் தான். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நம்முடைய கலைஞர்களுக்கு தர வேண்டும் என்பது தான் இந்த விருதுகளுடைய மிக முக்கியமான நோக்கம். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜர் அப்படின்றது நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றில் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தமிழ் சினிமாவிலேயே மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு நடிகர்னா அந்த பெருமையும் எம்கே தியாகராஜரையே சேரும். அவரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மிக ஆடம்பரமான விலை உயர்ந்த காரிலேயே அந்த காலகட்டத்திலே பயணம் செய்த எம்கே தியாகராஜர் சாப்பிட்றதுக்காக மட்டும் 2 தங்கத்தட்டுக்களை வைத்திருந்தாராம். அந்த தங்கத்தட்டுகளின் எடை 110 சவரன். 110 சவரன்னா இன்றைக்கி ஏறக்குறைய 1,10,00,000 ரூபாய். உணவு உண்பதற்காக அவர் வைத்து கொண்டிருந்த தட்டின் விலையே 1,10,00,000னா எப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தியாகராஜர் வாழ்ந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த தியாகராஜர் இறக்கும்போது மிகப்பெரிய அளவிலே வறுமையிலே இருந்தார் என்பது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.